பிரதமராக நாளை மறுதினம் பதவியேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். நந்தா, மூன்றாவது முறை பிரதமராக நரேந்திர மோடி 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பதவியேற்க உள்ளார். அதற்காக குடியரசுத் தலைவர் அதிகாரப்பூர்வமான அழைப்பை தற்பொழுது விடுத்துள்ளார். சற்று நேரத்திற்கு முன்னதாக தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணிகளின் தலைவர் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் அவர் நேரடியாக குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமை கோரல் கடிதத்தை அவர் வழங்கிய நிலையில் தற்பொழுது இடைக்கால பிரதமராக அவரை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தற்பொழுது பிரதமர் மோடி அங்கு பேசிய செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வரும் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்பதற்கு மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைப்பதற்கு அவர் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளார். அந்த அழைப்பை ஏற்று ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் பிரதமராகவும் மற்ற அமைச்சரவை சகாக்களும் அன்று பதவி ஏற்பார்கள் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நந்தா, ஒருபுறம் பதவி ஏற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய அதே நேரத்தில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. நாளை மறுதினம் இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்த வரைக்கும் பிரதமரோடு யாரெல்லாம் பதவியேற்க வாய்ப்புகள் இருக்கிறது சுசித்ரா? முதற்கட்டமாக சுமார் 20 முதல் 25 அமைச்சர்கள் அன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள அந்த பதவியேற்பு விழாவின் பொழுது பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இலாக்காக்களை இறுதி செய்யும் அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நீங்கள் கூறியது போல பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவினுடைய இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. மூத்த தலைவர்களான அமித்ஷா, பியூஷ் கோயல், ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவருடன் தனித்தனியான ஒரு ஆலோசனையை தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். அதன் பின்னர் 7 மணிக்கு பிறகு ஒட்டுமொத்த ஆலோசனையும் அனைத்து தலைவர்களுடைய ஆலோசனையும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக தேசியவாத காங்கிரஸ், பின்னர் சிவசேனா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடனான தனித்தனியான ஆலோசனையும் அந்த கட்சிகளுக்கு எத்தனை எந்த இலாக்காவானது ஒதுக்கப்பட உள்ளது என்பது குறித்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்கள் எவை வழங்கப்பட முடியும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அவர்கள் இறுதி செய்வதற்காக முயற்சித்து வருகிறார்கள். வரும் 9ஆம் தேதி பிரதமரோடு பதவியேற்க உள்ள அமைச்சர்கள் அடங்கிய பட்டியல் மட்டும் இன்று இரவே தயாராகும் எனவும் மீதமுள்ள பட்டியல் அடுத்து வரும் ஒரு சில நாட்கள் தயாராகும் என்ற ஒரு தகவலான தற்பொழுது வெளியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக முக்கியமான போர்ட்போலியோக்கான பாதுகாப்புத்துறை அமைச்சகங்களுக்கான என்பது ஏகவசம் தயாராக உள்ளதை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். நந்தா, தேர்தல் முடிவுகள் வெளியான நேரத்திலிருந்தே தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் பல்வேறு பதவிகளை கேட்டு நிபந்தனைகளை விதிச்சு வந்தாங்க. இந்த நிலையில நாளை மறுதினம் பதவியேற்பு. நீங்கள் கூறியது போல 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடிய ஒரு சூழல். அதுல பாஜக அல்லாத கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பதவியேற்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக நந்தா, அது அதிகாரமாக உள்ளது என்றுதான் கூற வேண்டும். பாஜகவிற்கு அடுத்தபடியாக தெலுங்கு மட்டுமல்ல, பாஜகவுடைய முக்கிய இலாக்காக்களை பெறும் அமைச்சர்கள் மட்டுமே அவர்கள் தவிர கூட்டணி கட்சிகளை சார்ந்த, குறிப்பாக வரும் பதவியேற்பு விழாவின் பொழுது அந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்த அமைச்சர்களும் பதவியேற்பார்கள். சரிசமமாக அமைச்சரும் இருந்தாலும் பாஜகவுடைய தலைமை அலுவலகமானது உறுதி செய்துள்ளது. நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம், இந்த 2 கட்சிகளுக்கும் பிரதானமாக பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக ஆமாம் நந்தா. ஏற்கனவே ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு கட்சிகளை பொறுத்த ரயில்வேஸ் நிர்வாகம், ரயில்வே துறையினுடைய அமைச்சகமானது அவர்கள் கட்சிக்கு ஏற்கனவே கேட்டிருந்தார்கள். அதே போல நிதித்துறை அமைச்சகத்தை தெலுங்கு தேசம் கட்சியானது கோரிக்கை விடுத்திருந்தார்கள். நிதி அமைச்சகத்தினுடைய அமைச்சர், கேபினெட் அமைச்சர் பொறுப்பு வழங்காவிட்டாலும் MOS பதவியாவது தங்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் சந்திரபாபு நாயுடு முன்தினம் நடைபெற்ற அந்த ஆலோசனையின் பொழுது அவர் பிரதமர் மோடியிடம், அமித்ஷாவிடமும் முன்வைத்திருந்தார். அதற்கு ஏற்ற போல இது போன்ற MOS மிக முக்கியமான கேபினெட் பொறுப்புகளை இந்த 2 கட்சிகளுக்குமான ஒரு அமைச்சரவை பதவிகளுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே போல் ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா என அழைக்கப்படும் பீகாரை சார்ந்த ஜித்தன் ராம் மஞ்சியினுடைய கட்சிக்கு அவருக்கும் அந்த சோசியல் ஜஸ்டிஸ் துறை அல்லது வேளாண் துறையினுடைய பொறுப்பானது வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஆட்சிகளாக என்டிஏவினுடைய ஒரு பகுதியாக இருந்து MOS ஆக இருந்து வந்த அப்னாதல் கட்சியினுடைய தலைவர் அனுப்பிரியா பட்டேலுக்கும் இந்த முறை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தினுடைய அமைச்சர் பொறுப்பு என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. சிவில் ஏவியேஷன், தகவல்
பொறுப்பு துறைகள் என்பது தற்பொழுது தெலுங்கு தேசம் கட்சிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதற்கான ஒரு அந்த அமைச்சர்கள் பட்டியல் எந்தெந்த எம்பிக்கள் அமைச்சர்களாக உள்ளார்கள் என்ற ஒரு பட்டியலை தெலுங்கு தேசம் கட்சியானது பாஜகவிடம் வழங்கியுள்ளது என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.